பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்துக்கோங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆமீன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க பவுல் அவர் கண்ணில் ஒரு செதில் விழுந்துகிட்டே இருக்கனால அது அவருக்கு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அவர் சொல்வார், இது நீங்கி போகணும். அவர் 3 வாட்டி ஜபிக்கிறச்சு ஆண்டவர் அவரை பார்த்து சொல்வார், என் கிருபை உனக்கு, அதை நான் எடுத்து போடுறேன் நீக்கி போடுறேன்னு சொல்ல மாட்டேன். அந்த முள்ளை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதை தான் சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு உபத்திரம் ஒரு போராட்டம் இருக்குன்னாக்க அதை நினச்சி அதை நீக்கி போடுங்கன்னு சொன்னாலும் அதில் எதுக்காகவோ, ஏன்னாக்கா சில நேரத்தில் நம்மளுக்கு பெருமை வந்துடலாம், மேட்டுமை வந்துடலாம், இல்லை வேறு ஏதாவது சோதனை சூழ்ச்சிகளில் நம்ம போய் விழுந்துடலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரச்சனை போராட்டத்தை கண்டு பயப்படாத, அதில் நீ வளர்கிறதுக்கு, நீ வாழறதுக்கு, நீ முன்னேறி வர்றதுக்கு என் கிருபை உனக்கு போதும். அந்த பலகீனத்தில், உங்கள் சரீரத்தில் ஒரு பலகீனம் இருக்கலாம், இது போகவே மாட்டேங்குது, எத்தனை வாட்டி நான் மெடிசன் எடுக்கிறது, எத்தனை டாக்டரை பார்க்கறது, என்னால் முடியலைங்கச்சு. உங்களோட அந்த பலகீனத்தில் கர்த்தரோட பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உங்கள் கிருபை இருக்கிறதுக்காக நன்றி, என் பலகீனத்தில் உங்கள் பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றின்னு சொல்லுங்கள். நிச்சயமா பவுல ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை இல்லையா? அந்த பலகீனத்துலையும் அந்த முள்ளு இதில் குத்துறதுலையும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். கண்ணில் ஒன்று உறுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்மளால அது எப்படி இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் உறுத்தினாலே நம்ம அதை எடுக்கணும்னு பார்ப்போம். அவருக்கு அது குத்திக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு, ஒரு முள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் சொல்றது இதில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், ஒரு முள் எனக்கு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு. அந்த முள் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒருவேளை பவுலுக்கு மேட்டுமை வந்துடலாம், அதனால கூட அந்த முள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். என் கிருபை உனக்கு போதும், உன் பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு ஆண்டவர் சொல்றார். அது மாதிரி தாங்க உங்கள் வாழ்க்கையில் அந்த முள்ளை நினைச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கிருபை இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. உங்கள் பலகீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து எதை வச்சு வேணாலும் இருக்கலாம் அந்த முள். ஆனால் அந்த முள்ளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் கிருபையினால அந்த முள் உங்களை எதுவும் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் பார்த்துப்பார். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முள் இருக்கு ராஜா. அந்த முள்ளில் ஆண்டவரே நீ சொல்லுகிற வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவர்கள் வேண்டிக் கொண்டு, ஆண்டவரே அந்த முள் நீங்க கூடாதா, நீ அந்த முள்ளை எடுத்து போடக்கூடாதான்னு அழுது கதறுகிற வேலையில நீ சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், உன்னோட பலகீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லுகிற ராஜா. அவர்களோட பலகீனத்தில் உங்களுடைய பலன் பூர்ணமாய் விளங்குவதற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே அந்த முள்ளை ஆண்டவரே அவர்கள் எந்த விதத்திலையும் சேதப்படுத்தாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றி. உமக்கு கிருபை கூட இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். முள்ளை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் கிருபை உங்க கூட இருக்கு. உங்க பலகீனத்தில் ஆண்டவர் பலன் பூர்ணமாய் விளங்கும். ஆமீன். காட் பிளஸ் யூ.